கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்துறை சார்பில் சிறந்த நெசவாளர், வடிவமைப்பாளர்களுக்கு காசோலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். விவரங்கள் கண்ணன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர்துறை சார்பில் 2024-25 ஆண்டில் மாநில அளவில் பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் சிறந்த நெசவாளர்கள் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 8 விருதாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும், சிறந்த வடிவமைப்பாளர்களுக்கு விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 2 விருதாளர்களுக்கு 1.50 லட்சம் ரூபாயும், சிறந்த இளம் வடிவமைப்பாளர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட 3 விருதாளர்களுக்கு 2.2 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 13 விருதாளர்களுக்கு 27 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 108 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள திருக்கோயில்களில் 18 புதிய திட்டப்பணிகள் மற்றும் ஒரு கூடுதல் பள்ளி வகுப்பறை கட்டிடம் ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 15 கோடி ரூபாய் செலவில் 7 திருக்கோயில்களில் 10 முடிவுற்ற திட்டப்பணிகள், 6 சரக ஆய்வாளர் அலுவலகங்களை திறந்து வைக்கிறார். மேலும் 3 சிற்றூரின் பயன்பாட்டையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைக்க உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.